என்னம்மா வேணும் உனக்கு? உன் பையனுடைய நிலையை பார்த்தேன். தகாத நட்பில் சேர்ந்துருந்துக்கிட்டு இருக்கான். இப்பவுமே வேற வழியில் போய்கிட்டு இருக்கான். புரியுதா? போலீஸ் விசாரிக்கக்கூடிய நிலைமை இருக்கு. காப்பாற்றித்தாரன். இப்படி அருவாகத்தியை தூக்காம போய மாட்டேன். போயிட்டு வா. அதே சங்கரன் கோவில் எல்லை விவசாயம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? வாப்பா. எங்கடா இருக்கு? கால் வந்துட்டு வா. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் எல்லையில் மாடசாமி இருக்கார. 3 வருஷ காலமாக இடம் தோந்தமான மன வருத்தமும் குழப்பமும் நடக்கும். அதில் போலீஸு கேஸு வழக்கெல்லாம் சந்தித்து மீண்டும் தீர்ப்பாகலேன்னு சொல்லி வேற என்னை பார்க்க வந்திருக்கியான். கால் வந்துட்டு வா. கீழே உட்காருங்க. சம்பவத்தை தவிர எல்லாரும் அமைதியா இருங்க. சத்தம் போடாதீங்க. கூப்பிடுறவரு கவனமா கேட்டு வாங்க. வேற என்னப்பா வேணும்? அந்த வீட்டில் வெட்டுக்குத்து நடக்குமே, ஏற்றுக்கிடுவியாடா? சும்மா சாதாரணமாக கேட்கிய என் பூர்வீகத்து வீடு வரணும்னு. எத்தனை வில்லங்கன் சண்டை வந்துக்கிட்டு இருக்கு இல்லை? என்கிட்ட வரத்தை வாங்கிட்டு போய் மாட்டலாம்னு நினைக்கியா? கண்ணை முடுறா. இந்த உன் பங்கா வந்து சேர்ந்துடும். போ, ஜெயிக்கிறேன். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு நான் பெற்ற பிள்ளையை திருத்தி கொடுன்னு காட்டு வந்தது யாரு? என்ன உங்கள் பையன் எங்கே இருக்கான்? பொண்ணு எங்கே இருக்கா? கால் வந்துட்டு வா. மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய். உன் பிள்ளையினுடைய உள்ளத்தை பார்த்தேன். இருதார யோகம் உள்ள பிள்ளை. அதனால் மனத்தால் ஒரு எண்ணமும் வாழ்க்கையால் ஒரு எண்ணமுமாக வாழ வேண்டிய நிலைமையில் பிறந்திருக்கான். இப்போ அவன் உள்ளத்துக்குள்ள தவறான ஒரு பழக்கம், அன்பு இருக்கு. அதை திருத்தி வெளியாக்கி தந்தா போதும்லாம். கால் வந்துட்டு வா. வாப்பா, ஓடியா. வெற்றியாகி தரேன். திருப்பூர் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க எல்லையில் அம்மன், மாரியம்மன், காளியம்மன் எல்லைகள் வருது. இருக்கிறாங்களா? இப்போது 3 ஆண்டு காலங்கள் உங்களுடைய பணங்கள் தேவையில்லாமல் நஷ்டமும் மனவேதனை நடந்திருக்கும். ஒரு பிள்ளையை நினைச்சு உள்ளத்தில் குழப்பமும் மன திருத்தம் ஏற்படணுங்கிற வேதனையும் உள்ளத்தில் இருக்கு. இவைகள்லாம் மாற்றி தெளிவு பண்ணி தந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? கண்ண முடிக்கா. என்ன கருப்பசாமி நீங்கள் வரீங்களே? யாரு? முருகப்பெருமானுடைய வேல் வருத வீட்டில் வச்சிருக்கீங்களா? கால் வந்துட்டு வா. அரோகரா. பங்குனி உத்தரத்துக்கு பின்பு வரக்கூடிய ஜாதகத்தில் மன்னவன் வருகிறான். வெற்றி அடைகிறோம். ஆழ்ந்த சிந்தனையோடு அமைதி பெறுவோம். வருக. புண்ணியம் அடைந்து வாப்பா. வா மகளே. கள்ளமில்லாது வாழ்வாய். வாழ்க. யாருக்கு? கண்ணமுடைய நின்னாச்சு. போ, பார்க்காண்டானுமே வரும். நிச்சயமாக வருது. மகிழ்ச்சியோட கூட்டு வந்துருங்க. கணவன் மணி 2 பேரையும். 1 2 3 4 5 6 7 பொருத்தம் தான் இருக்கு. வேண்டாம். கருப்பசாமிக்கு குழந்தை பற்றி கேட்டு வந்தது யாரு? யாருக்கு குழந்தை? பொண்ணுக்கு குழந்தை வேணுமா? உடல்நிலையும் மனநிலையும் சரி பண்ணி தந்தா போதுமாப்பா. கால் வந்துட்டு வா. ஏய், இந்தா செய்வன கோளாறு கிடையாது. இந்த கனியை கொண்டு கூட காப்பாற்றப்பட்டுருவேன்.
திருப்பூர் அரிசி கடை கால் வந்துட்டு வாடா. இடிக்காத இடிக்காத இடிக்காத. தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக மாட்டேங்குன்னு வருத்தப்படுறேன். அதே மாதிரி இதே தொழிலை வளமாக்கி தரேன். இன்னொரு பிரான்ச்சும் உனக்கு ஓப்பன் பண்ணி தரேன். வேறு என்னடா வேணும்? கடனை தீர்த்துருவோம். இந்தா நிம்மதியார் மகனே. ஊத்துக்குழி நெய் நெய் வியாபாரம். நெய் உங்கள் ஊரில் நெய் விற்காங்களா? புரிய மாட்டிய. நீ எந்த ஊரியா? இது யாரியா? உங்கள் ஊரில் நெய் உண்டாயா? ஃபேமஸ். கால் வந்துட்டு வா. வாங்க விறுவிறுனே. உன் டாக்குமெண்ட் பத்திரத்தை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதை தீர்த்து உங்களுக்கு சாதகமாக நடைத்தந்தா போதுங்களா? 60 நாளில் வெட்டியாக்கி தரேன். இப்படி நீ ஒரு ரேட்டு பேசுவா, உன் கொண்டாட்டி ஒரு ரேட்டு பேசுவா. எவ்வளோக்கு விற்கணும்? 50 லட்சம். 46 லட்சத்துக்கு விற்கும். போ ஓடிப்போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தாராபுரம் 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 கருப்பராயன் கோயில் எங்க இருக்கு? வாடா காலில் விட்டு. தாராபுரம் பொண்டாட்டி பிள்ளை எங்கடா இருக்காங்க? இப்போ அவங்கள உன்னோட சேர்த்து வச்சா போதுமா? காலில் விட்டு வா. உன் பொண்டாட்டி வீட்டில் நீ சரி வருவியா வரமாட்டியான்னு சோத்தியம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், அதுக்கு பிறகு சேர்த்து வைப்போம்னு நினைக்கிறாங்க. அதை மாற்றி தரேன். கால் வந்துட்டு வா. வா வேட்டி அவுத்து தோளில் போட்டுக்காப்பா. இந்தா புரித முன்னாட்டியோட என்னைய வந்து பார்ப்பீங்க. போங்க. தாராபுரம் பெண்ணடியாள் இந்தாடா கடந்தாச்சு. ஓடுறா. கால் வந்துட்டு வா மகளே. குழுக்க விழுந்து எங்கேயா விழுந்து வந்துடக்கூடாது. நேரம் சாமிட்டே விழுந்து வந்துருங்க. யாருமா அது? அப்படின்னா அதனால் நங்கையாவும் உங்களுடைய கொங்கு நாட்டு பாசை, கொங்கு தமிழ் பார்த்தீங்களா? செந்தமிழே எங்கே இருக்கிறாய்? வருக வாங்க பக்கத்து உட்காரு. கண்ணீர் வடிக்காத. அழுதவங்க என்னைய பார்க்காதவங்க வெளியே போயிருங்க. எங்க நாங்கெல்லாம் அழுது முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். பக்கத்தில் வாங்க. என்ன செய்யணும் மகளே உனக்கு? இப்போ ஏற்கனவே கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் அவனை கட்டுப்பட வச்சு ஒரு ரூட்டுக்கு கொண்டு வந்து வாழ வச்சு தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. அந்த தொழிலை இப்போ தொட்டது தொடங்கக்கூடிய நிலைமை வந்தாச்சு. வண்டி தந்தேன், வண்டி வாகனமும் தாரேன். இந்த உன் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். கடனே கிடையாது செல்ல மகளே. இப்படி இங்கே கூட்டு வந்துட்டு நான் கல்யாணம் முடிச்சு வைக்கேன்ப்பா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருநெல்வேலி சீமையிலே திருநெல்வேலியா? எந்த ஊரு? பேட்டையா? பிராஞ்சேரி. 1 2 3 கயத்தார் ரூட்டில் கோயில்பட்டிக்கு ஒரு ரூட்டு. பிராஞ்சேரி, வில்சேரி, பிராஞ்சேரி, பாளையங்கோட்டை. வா கால் வந்துட்டு வா. நீ பாளையம். இது யாரு? அது யாருடா? இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. 2 பேரும் 1 பேர் தான் நான் சந்தேகப்பட்டுருவோம்ல.
மகளே வா, உனக்கு என்ன வேணும்? உன் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும். ஏன் அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் நடத்தா நீ ஏற்றுக்கிட மாட்டியோ? உங்கள் ஊர் எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன். ராமசாமி கோயில்னு ஒரு கோயில் இருக்கலாம். கால் வந்துட்டு வா. என்ன எனக்கா நச்சடிக்கிய? டேய், அந்த கொடையை கொண்டு பா, சப்பரம் அலங்காரத்துக்கு இப்பமே கொண்டு போயிரு. பையன் கல்யாணம் மாசி சிவராத்திரிக்கு பிறகு நடக்கும். நல்ல இடத்துல பெண் வரும், சொந்த பெண் வேண்டாம். அவன் சொல்கிறத நீ கேட்காத, உன் சொல்ல அவனை கேட்க வைக்க. ஓடிப்பா பாளையங்கோட்டை. அடுத்து இங்கே வேண்டாம், அங்கே விடுத்து வா. அது திருநெல்வேலி கிடையாது, அப்படி தானே? என்னப்பா பணம் வேணுமா உனக்கு? கொஞ்சம் கண்ண மூடு. அவளுக்கு பணம் கொடுக்கணும்டா, கொடுத்து விலைக்கிறதியா? எவ்வளோ வேணும்? 10 லட்சம் கேட்குறாங்களா? 10 லட்சத்தில் முடிச்சு தரேன். வீட்டு விலைக்கா நல்லா இருப்பா. ஓடிப்பா. கருப்பசாமிக்கு மேலப்பாளையம் பிஎம் சத்திரம். வாப்பா வாப்பா வாப்பா, கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. அடிக்கடி நெஞ்சு படபட போறதா இதுக்கு? உனக்கு என்னடா செய்யணும்? மகளே நல்லா புரிஞ்சுக்கா. இவன் வாலிப பையன், தேவையில்லாமல் அந்த இடம் வழக்கில் போய் நின்னாம்னா எதிரி அறவாளை தூக்க தயாராக இருக்கான். கொஞ்சம் பொறுமையாயிரு, சாந்தமாக பேசி நான் பிடிச்சி தரேன். 3 மாதம் பொறுமையாக இருந்துக்கா. மம்பு பண்ணக்கூடாது, பஞ்சாயத்து பேசக்கூடாது. ஓடிப்போ. கருப்பசாமிக்கு அம்பை அம்பாசமுத்திரம். 50ஆம் முத்திரம் இல்லை, அம்பாசமுத்திரம். நீங்கள் இல்லை, அம்பாசமுத்திரம். கால் வேண்டாம், நின்றுக்கலாம். பாப்பா என்னம்மா கண்ண முடியா? பில்லி சுனியமும் இல்லை, செய்வனையும் இல்லை. கிரக கோளாறால உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. உங்கள்கிட்ட துட்டை பிடுங்கிறதுக்கு கள்ளச்சோசியம் பண்ணி உங்களை குழப்பியிருக்கான். காலில் நின்று வா பேமோட. வா அந்த என்னம்மா சரி பார்க்குறது எல்லா வழியும் தீரும். இந்தாப்பா நல்லாரு. செய்வன் இருக்குன்னு எவன்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாத. போ அந்தார பொம்பளை அவனை பிடிச்சி ஆட்டணும், ஆட்டு தப்பே மகளை. நல்லாரு, ஒன்றுமே செய்யாது. ஓடிப்பா. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு சந்தன மாரியம்மா வாரா. விக்ரமசிங்கபுரம் விக்ரமசிங்கபுரம். யாருப்பா? பைசீல் 1. வந்தாச்சா? என்ன வாரேன். என்னப்பா பேச்சியம்மன் கோயில் எங்கப்பா இருக்கு? பேச்சியம்மன் கோயில் எங்க இருக்கு? கால் வந்துட்டு வா. வீடு இடம் சொந்தமான பகையும் பிரச்சனையும் இருக்கு. இருந்த சொத்துக்கள்லாம் இழப்பும் வேதனையும் நடந்திருக்கு. வேற என்ன வேணும்? பக்கத்தில் வா. ஏப்பா கொஞ்சம் அமைதியா இருங்களேன். கருப்பசாமி கொஞ்சம் அமைதியா இருங்க. கருப்பசாமி ஆம்பளை பையன் பிறப்பான். சொல்ல மாட்ட சாமி பேர் விடுவியாமலா?
அப்படி தானே விட்டுக்கோ. ஏம்னா நான் வரம் கொடுத்தாலும் அந்த சாமி கோவிச்சுக்கிடும், அவர் பேரையே வச்சுக்கான். அறுவை சிகிச்சை லேப்ரோஸ்கோப்பி உனக்கு வந்து கம்ப்யூட்டர் மூலமாக தான் அபிஷேகம் நடக்கும், வேற எந்த ஆபத்தும் வராது. பக்கத்தில் வா, நெருங்கி வா, இந்தா வெட்டி ஆகிட்டு வா, போயிட்டு வா. இந்த அடுத்த தை மாதம் சொந்த வீட்டில் இருப்பேன், ஓடிப்போ. காஞ்சிபுரம் கணவன் மனைவி, காஞ்சிபுரம் கணவன் மனைவி, கணவன் மனைவி. அவ்வளோ எங்கப்பா? வரேன், வாப்பா உட்காரு. அழுதுகிட்டே இருந்தா என் பக்கத்தில் இருக்கக்கூடாது, தைரியமாக இருக்கணும், பரிபூர்ண நம்பிக்கையோடு இருக்கணும். வாங்க. ஒரு நாள் கூட நிம்மதியாக நீ தூங்க மாட்டேக்கியா, அதனால் சரியான உணவு செல்லவில்லையா, மனோதத்துவ அடிப்படையில் நீ பாதிக்கப்பட்டிருக்க. இந்த நிலையிலிருந்து உங்களை மீட்டித்தாரேன். வீட்டில் ஒரு போய் குடியிருந்துக்கிட்டு ரொம்ப விரட்டினா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு உங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கான். அவனை வெளியேற்றி உங்களை குழப்பம் இல்லாமல் ஆக்கித்தாரேன். கால் வந்துட்டு வாங்க. வேற என்னப்பா வேணும் செல்ல ஐயா? வியாபாரத்தை இப்போ பெருக்கி தாரேன், நான் காலி பண்ணி தாரேன், நீ கவலைப்படாத. கருப்புசாமி இந்த கனியை கொண்டு வை, அந்த எரும மாடு வெளியேறிடும், ஓடிப்போ. ஆமாம், நம்ம காலி பண்ண வேண்டிய வீட்டில், அந்த வீட்டில் வைக்கணும், நான் முடிச்சு தரேன். இன்னொரு 20 நாள் தானே டைம் இருக்கு, பொறுத்துக்காங்களேன். சரியா? வச்சியா 6 மாதம் வர அவங்க கொஞ்சம் ஒன்று தர மாட்டாங்க, அவங்க 2 நல்லா இருப்பாங்க, நம்மகிட்ட அண்டர்ஸ்டாண்டிங்காக வர மாட்டாங்க. பொறுமையாக இருங்க, நான் முடிச்சு தரேன். டைம் வந்தாச்சு, சந்தோஷமாக இருங்க. போய் கர்மசாமிக்கு திண்டிவனம், திண்டிவனம் சொல்லுங்க. வாப்பா, திண்டிவனமா? திண்டிவனத்தில் திண்டிவனமா? திண்டிவனத்தில் எந்த கிராமம்? 1 2 3 4 5. திண்டிவனத்துலேருந்து காஞ்சிபுரம் வரக்கூடிய ரூட்டில் தானே இருக்கு. ஓ, நீங்கள் லெஃப்டில் வரீங்க, கால் வந்துட்டு வா. என்னப்பா வேணும்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இருக்கிற பணங்கள் இழப்பும், தொழில் செய்ய முடியாத மனவேதனையும், உறவினர்களுக்குள்ள மனக்குழப்பமும், பொல்லாத கடன்களும் இப்போ சுமந்துக்கிட்டு இருக்கலாம். இதுக்கு கிரகங்கள் காரணம். இதுக்கெல்லாம் ஒருத்தர் செய்வனை வச்சு நடக்க போகிறது ஒன்றுமே கிடையாது. வீணாக குழம்ப வேண்டாம். உங்கள் எல்லைக்குள்ள முனீஸ்வர சாமி வாராரு, என் தங்கை மாரியம்மையும் வாரா. இந்தா காப்பாற்றித்தாரேன், வெற்றி அடைவேன். இந்த விபூதியை கொண்டு கொடு, சரியாயிருவான். ஓ, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு விழுப்புரம். பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? வாப்பா. என்னப்பா செய்யணும்? அந்த வாழ்க்கை ஒன்று சேர்த்து வச்சா போதுமா? 3 மாதம் கால அவகாசம் இருக்கு, பொறுமையாரு. என்னை 2 முறை பார்க்கவா, சரியாக்கி தரேன். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு விழுப்புரம் எல்லை மலையனூர் பகுதி யாரு? அங்காளம்மன் வாராள. அங்காளம்மன் கோயில் யார் பக்கத்தில் இருக்கு வீடு?
நீங்கள் எந்த ஊர்? நீங்கள் இல்லை, மலையனூரா? மலையனூர்னா வா, நான் மலையனூர்னு சொல்லிட்டோம்ல, வரலாம். பிறகு செஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வெண்ணிதாடா? சின்ன பிள்ளை பேசாத, ஐயோ பாவம். வாங்க உட்காருங்க. ஒரு பிள்ளை அரசு உத்தியோகத்துக்கு போவோம், புரியுதா? இப்போதைக்கு நீ பார்க்குற தொழிலில் மன வருத்தமும் குழப்பமும் நடக்கு. உடல்நிலை சம்பந்தமான மனக்குறைகள் தோன்றும். இவைகள்லாம் நீக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுமா? வேற என்ன வேணும்? அரசு உத்தியோகத்துக்கு போவோம்னு சொல்லிட்டேன். பக்கத்தில் வா. இந்த வருஷம் நல்ல மதிப்பெண் பெற்று வருவாய். தாமச குணமுடையவன், சுறுசுறுப்பாக்கி தரேன். பக்கத்தில் வா, வெற்றி அடைவாய். வா பக்கத்தில். வேறு என்னம்மா வேணும்? இவராஜிப்படி உங்களுக்கு பணம் நிறைய வரும். நல்லா இருக்க. கர்மசாமிக்கு சிவகங்கை எல்லை மானாமதுரை. தேனாமதுரை, மானாமதுரை. அங்கேயே வந்துருங்க. கால் வந்துட்டு வரலாம். எல்லாரும் ஒன்று போல கால் வந்துட்டு வா. எந்த ஊர்? வர உட்காரு. அம்மா சொல்லிட்டால, உட்காரு. வாமா. ஒரு வீடு கட்டுற சம்மந்தமாக உனக்கு பணம் தானே, கட்டி மாளிகையாக இருந்து வாழ்ந்துக்கா. ஒன்று. ஒரு வேலை வாய்ப்பு இந்த வருஷத்தில் உனக்கு கிடைக்கும். அதுக்கு பணம் செஞ்சு வேணுமா, கர்மசாமியாக வாங்கி தருமான்னு ஒரு சந்தேகம். இந்த நாட்டில் என்னடா நிச்சயமாக அந்த போஸ்டிங் உனக்கு உண்டு. வா மகளே. வியாபாரத்தை வெற்றியாக்கி தரேன். இந்த அப்படி வீடு கட்டித்தரேன்னு சொல்லிட்டேன். பின்ன என்ன முதல் உத்தரவே அதுதானே. உன் பணம் வந்தாச்சு. பேரம் பிறப்பான் உன் மகன் அனங்காப்பிடாரி பேலுக்கு. வாங்க வாடி குட்டச்சி படி. நல்லா பகல் முழுக்க சாப்பிடல. அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு யாருக்கோ ஒரு ஆளுக்கு புத்தி சரியில்லாமல் இருக்கார. யாருப்பா? வாங்க. என்னை ஆண்டி இப்படியெல்லாம் பிடிச்சி அழைக்க அப்படின்னு அவளை பிடிச்சி சண்டைக்கு போடுதான் அந்த ஆள். என்ன கை கொண்டாங்க. இந்த காலை பிடிச்சிக்கோ, கண்ணை முடிக்கா, சாமியை கும்பிட்டுக்கான்ல. இன்னொருத்தர காலில் விட்டாங்க. அம்மா 3 முறை இங்கே கூட்டுவா சரியாக்கிறேன். என்ன நான் சொல்கிறது மட்டும்தான் கேட்கணும். 3 முறை கூட்டிகிட்டு வா, சரியாக்கி தரேன். இந்த கனியை வீட்டில் போய் அறுத்து குடிக்க சொல்லிட்டு மேலே தேய்ச்சி குடிக்க வை, சரியாக்கி தரேன். சொந்த வீட்டுக்கு போ. இந்தா போயிட்டான்.